ஃப்ரெண்ட்ஸ், எங்கடா வேகமாக பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? தமிழ் பார்த்தா நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நாங்கள் கோல்டு தாங்க வாங்க போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம என்ன கோல்டு வாங்குகிறோம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவை போடுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், நெகப்பாலிஸ் அடிச்சது என் பசங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணி எவ்வளோ கொடூரமாக கேவலமாக ஆக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நேற்றோட தொடர்ச்சி வீடியோ அதாவது அதுக்குள்ளே என்னடா ட்ரெஸ் மாற்றிட்டுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நேற்று கடைக்கு போயிட்டு நாங்கள் போயிட்டு வர்றதுக்கே நைட்டு 9 மணி ஆனதுனால மழை பிடிச்சிக்கிச்சு. அதனால மழையிலலாம் நனைஞ்சிட்டு வந்ததுனால நேற்று வீடியோ எடுக்க முடியலைங்க. அதனால் இன்றைக்கி வீடியோ எடுத்துடணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த கெட்டப்பில் மாதிரி நான் வீடியோ எடுக்கிறேன். சரி வாங்க, நம்ம வந்து நேற்று நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், அதாவது வந்து நாங்கள் வந்து நகை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்குள்ளே நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு இந்தியன் 2 படம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. இந்தியன் 2 படம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஸ்க்ரீனில் போடுறேன் பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து காப்பிரைட் இஷ்யூ வந்துருதுங்கிறதுனால நான் சவுண்டு கம்மி பண்ணியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்காக சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் போடுறேன். நல்லா கலைன்னு சொல்லுங்கள். பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். படம் பெருசாக வந்து அதில் சொல்லிக்கிற அளவுக்கு எனக்கு தெரியல. லஞ்சத்தை பற்றி சொல்லியிருக்காங்க, ஆனால் ஒரு டைம் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்ட் 3க்கு வந்து போட்டிருக்காங்க. பார்ட் 3 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது பார்ப்போம். ஆனால் இப்போ நாங்கள் இந்தியன் 2 படம் பார்த்துட்டு வந்துட்டோமே. சரி, நம்ம இந்தியன் 2 வந்து பார்த்திங்கன்னா நம்ம படம் பார்த்துட்டு வந்துட்டு அதோட கிளிப்ஸ் தாங்க, சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் போடுறேன். சவுண்ட் வச்சா உங்களுக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். அதனால் அதை மட்டும் கொடுக்காம இந்தியன் தாத்தா வர்றப்போ அதுவும் அந்த சண்டை போடுற சீனும் உங்களுக்கு சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் காமிக்கிறேங்க. சரி ஓகேங்க, நம்ம அதுக்குள்ளே நான் வந்து இந்தியன் படம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நகை கடைக்கு போயிட்டாங்க. நகை கடைக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து அந்த சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் காமிக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டெட்டாக வந்து இந்த ஸ்டெட்டு பார்த்து நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த ஸ்டெட்டெல்லாம் வந்து உங்களுக்கு கிளிப்ஸ் காமிக்கிறேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து ஒரு பீஸை வந்து நான் செலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால எடுத்து வச்சுருந்தேன். இது எல்லாமே அதுதாங்க. அப்புறம் வந்து நாங்கள் 28 பவுன் ஒரு செயின் பார்த்தேங்க. சே அவ்வா, 28 பவுன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவ்வா, நம்ம எப்போ எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. 28 பவுனுங்க. அது கிட்டத்தட்ட 28 பவுனுக்கு எத்தனை லட்சம் வருது நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். அது எத்தனை பவுன் சொல்லிவிட்டு சரி எத்தனை கிராம் நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது தாங்க நல்லாயிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். உங்களோட ஆசீர்வாதத்தில் நான் வந்து சீக்கிரமாக நிறைய வீடியோஸ் போட்டு நிறைய விளாக்ஸ் போட்டு நிறைய லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு நான் இது மாதிரி நகை எடுத்துக்கலாங்க. ஆனால் இப்போதைக்கு எங்கள்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது. சரி வாங்க, நான் என்ன கம்மல் எடுத்தேன்னு காமிக்கிறேன். வாங்க, நம்ம வந்து நான் நகை வந்து எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நகை எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. சரி வாங்கலாம், எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருந்துச்சு. சேவிங்ஸ் வந்து பண்ண முடியல. என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி வாங்கலாம். ரொம்ப நாள் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், மாமா வாங்கி கொடுங்கன்னு சொல்லி. அவர் வந்து சரி வெயிட் பண்ணிட்டு இருந்தால் சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு சேர்த்தி வச்சு அப்புறம் நானும் கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்த்தி வச்சு எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் அங்கங்கே பிச்சு எடுத்து போட்டு எல்லாம் சேவிங்ஸில் தாங்க நாங்கள் வாங்கியிருக்கோம். மற்றபடி ரொம்ப அமௌண்ட்டை நம்ம வச்சுருந்து வாங்குற மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணம் தான். அப்படி சேவிங்ஸு நிறைய பேர் வந்து சீட்டு போட்டு வாங்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. நான் சீட்டோட வந்து தனியாக வீடியோ போடுறேன். நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நான் சீட்டு போட்டிருக்கேன். அது 2 டைம் சீட்டு போட்டு நான் நகை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இடையில வந்து ரொம்ப லாங் லைஃபுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் நகை சீட்டு போட்டேன். ஆனால் இப்போ நகை சீட்டு போட்டிருக்கேன். ஆமாங்க, நகை சீட்டு நான் போட்டிருக்கேன். 2000 மந்த்லி வந்து நான் 2000 போட்டு வந்திருக்கேன். இந்த மாதம் நான் கட்டிட்டு வந்துட்டேன், கையோடவே நான் கட்டிட்டு வந்துட்டேன். ஸ்கீம் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து நான் கட்டிட்டு வந்துட்டேன். எந்த கடை என்ன ஏது அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக ஃபுல்லாக வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான, எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன்னு நான் நம்புகிறேன். சரி வாங்க, அதாவது வந்து நகைச்சீட்டு பற்றி நான் சொல்லிடுறேன். நகைச்சீட்டு வந்து இப்போ வந்து நான் நகைச்சீட்டு போட்டு நகை எடுக்கலை. ஆனால் வந்து நகை சீட்டு ஆல்ரெடி நான் போட்டுட்டு இருந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு 2 டைம் சீட்டு போட்டு நகை எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இடையில வந்து சின்ன சின்ன காரணங்களால் என்னால் நகை சீட்டு போட முடியல. ஆனால் வந்து இப்போ மறுபடியும் நான் போட்டிருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கடையில் கேட்டிருந்தேன். கடையில் வந்து என்ன மாதிரி டீட்டெயில் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தங்காட்டி, அதாவது வந்து நான் எடுத்த கடை பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்கமலை இதழ் நான் எடுத்திருந்தேன். ஸ்ரீகுமரன் இருக்கு இல்லையா, தங்கமலைக்கு அங்கே தாங்க எடுத்திருந்தேன். அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்கள்ட்டே நான் கேட்ட டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் என்ன மாதிரி அப்படின்னு கேட்டங்காட்டி, அதாவது 15% வந்து சேதாரத்துலேருந்து
கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆல்ரெடி வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் வந்து நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து செய்கூலி கிடையாது. செய்கூலி மீன்ஸ் அவங்க கூலின்னு சொல்கிறாங்க, அது செய்கூலி தான் நினைக்கிறேன். அதனால கூலி வந்து கிடையாது, கூலி எடுக்க மாட்டாங்க. ஒன்லி ஜிஎஸ்டியும் அப்புறம் வந்து சேதாரம் மட்டும்தான் எடுப்பாங்க. நம்ம என்ன பொருள் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தப்பல சேதாரம் போட்டுக்குவாங்க. சேதாரம் இப்போ நீங்கள் ஒரு மோதிரம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பர்சன்டேஜில் வந்து அவங்க சேதாரம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ ஒவ்வொரு பொருளுக்கும் உண்டான சேதாரமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு அதாவது நீங்கள் எடுக்கிற பொருளுக்கு உண்டான சேதாரமாக இருக்கும். இல்லைன்னா அவங்க ஃபிக்ஸடாக வந்து ரிங்குக்குன்னா ரிங்கு இவ்வளோ சேதாரம், கம்மலுக்குன்னா இவ்வளோ சேதாரம், அப்புறம் வந்து பிரேஸ்லெட்னா இவ்வளோ சேதாரம், அப்புறம் வந்து நெக்லஸ்ஸு செயின் எல்லாமே விலை ஒவ்வொன்றுக்கும் சேதாரம் இவ்வளோன்னு வச்சுருக்காங்க. அவ்வளோ சேதாரம் மைனஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. மைனஸ் போட்டு தான் ப்ளஸ் போட்டு தான் கொடுப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க. பொதுவாகவே நம்ம வந்து எந்த கடையில் எடுத்தாலும் நம்மளுக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க இல்லையா, அந்த ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அதோட சேர்த்து தான் அமௌண்ட் வரும். இப்போ வந்து 54,000 ரூபாய்க்கு ஒரு நகை விற்கிது அப்படின்னா அந்த நகைக்கு ஜிஎஸ்டியும் சேதாரம் மட்டும் தான் போடுவாங்க. உங்களுக்கு வந்து கூலி கிடையாது. அதனால் வந்து எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு. நான் நிறைய கடை ஏறி இறங்கி அதுக்கப்புறம் எனக்கு டிசைன்ஸுமே வந்து டிசைன்ஸும் பெருசாக எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நிறைய கடையில் ஏறி இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து கம்மல் எடுக்கும்போது நிறைய கடைக்கு வந்து நான் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தேன். அப்படி பண்ணி பார்க்கும்போது ஒரு 4-5 கடை ஏறி இறங்கினேன். 4-5 கடை ஏறி இறங்கும்போது இங்கே வந்து டிசைன்ஸும் எனக்கு டக்குன்னு கிடைக்குது. அதே போல் நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் மார்ஜின் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இன்னுமே நல்லா வந்து சர்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு என்னென்ன டீட்டெயிலுங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும் நான் நினைக்கிறேன். இன்னுமே நிறைய டீட்டெயில்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போதைக்கு ஃபிக்ஸடாக வந்து இந்த கடையில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதோட 2ஆவது டைம் போகிறேன். ஆல்ரெடி எடுத்திருக்கேன் அந்த கடையில். அதோட டீட்டெயில்ஸ் வந்து அதனால எனக்கு பிடிச்சி போய் தான் இந்த கடைக்கு நான் போனேன். நான் நிறைய கடைக்கு போயிருக்கேன். அதனால அந்த கடை பிடிச்சதுனால தான் நான் அந்த கடைக்கு போனேன். சரி வாங்க, நகைச்சீட்டு பெனிஃபிட்டாக இல்லைன்னு சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த சேதாரம் அப்புறம் கூலி இல்லைங்கிறனால நம்மளுக்கு பெனிஃபிட்டுங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 lakhs மேலே 2 லட்சத்துக்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 rupees கம்மியாகும்னு சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு 50,000 ரூபாய்க்கு நகை எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் வந்து உங்களுக்கு எதுவுமே மைனஸ் கிடையாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் இன்னொரு டைம் போய் ஒரு 1.5 லட்சத்துக்கோ 2 லட்சத்துக்கோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த 2 லட்சத்துக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி, திரும்ப போய் ஒரு 50,000 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபா கம்மியாகுங்க. அது ஒரு எனக்கு பெனிஃபிட்டாக தோணுச்சு. கூலி கிடையாது. அதே போல் அதில் நம்மளுக்கு வந்து 2 lakhsக்கு மேலே எடுத்தால் வந்து அது ஒரு எனக்கு வந்து 1000 rupees கம்மியாக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட் மாதிரி தெரிஞ்சுது. நீங்கள் விசாரித்து பார்த்துக்கோங்க, மற்ற கடையெல்லாம் விசாரிச்சுக்கலாம். எனக்கு ஆல்ரெடி நான் எடுத்ததுனால எனக்கு வந்து அதில் வந்து ஒரு 700 வந்து எனக்கு கம்மியாச்சு. சரி வாங்க, நான் என்னென்ன எடுத்தேன் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து எனக்கு ஒரு சில நிறைய தொலைவி பார்த்துட்டு ஒரு சில பரவாயில்ல போய் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இதுதான் எடுத்தேன். சரி வாங்க, நான் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். நகைச்சீட்டோட டீட்டெயில்ஸ் வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். வேறு எதெல்லாம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ எனக்கு எப்போ தெரிய வருதோ அப்போல்லாம் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ்லாம் நான் போடுறேன். சரிங்களா? சரி வாங்க, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து நிறைய நான் தொலைவனுங்க. நிறைய வந்து கடையில் ஃபுல்லாக நிறைய ஸ்டெட் இருந்துச்சு, நிறைய கம்மல் இருந்துச்சு, ஜிமிக்கி கம்மல் இருந்துச்சு. ஜிமிக்கி கம்மலில் நான் ரொம்ப தொலைவிக்கிட்டே இருந்தேன். எனக்கு வந்து ரெகுலர் யூஸுக்கு தான் கம்மல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமிக்கி கம்மல் போட்டால் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் நான் பார்த்தேன். அதை வந்து நம்ம கம்மல் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. கம்மல் எடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம ரெகுலராக போட முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு கம்மல் எடுத்து கீழே வந்து சின்னதாக ஒரு ட்ராப் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதை எடுத்தே 1 வருஷம் தான் எடுத்தேன். 1 வருஷம் கிட்டத்தட்ட ஆச்சு. ஆனால் அதுக்குள்ளே கட் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் நான் கட் ஆகிற மாதிரி எடுக்க மாட்டேன், இருந்தாலுமே வந்து அது வந்து கட் ஆயிடுச்சுங்க. சரி, அதனால் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிவிட்டு எனக்கு கம்மல் இல்லாமல் அந்த கம்மலவே போட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தங்காட்டி சரி நீ போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோங்க. இதுவுமே வந்து எனக்கு ஜிமிக்கிகள் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, ஜிமிக்கி எடுக்கலான்ட்டு. ஆனால் வந்து நம்ம ஜிமிக்கி கம்மல் வீட்டில் ரெகுலர் யூஸ்க்கு நம்ம போட முடியாது இல்லையா, அதனால சரின்னு சொல்லிட்டு நான் இந்த கம்மல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். சூப்பர். அதாவது நிறைய செலெக்ஷன் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 20 கம்மல் செலெக்ஷன் பண்ணிவிட்டு எனக்கு போட்டு பார்த்து கடைசியில் எனக்கும் என் பையனுக்கும் எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. இதுவுமே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இதுவுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து
எனக்கு கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் இது எப்படி இருக்குது என்னங்கிறது. இல்லைன்னா நான் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு போட்டுட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்கிறேன். இருங்க, நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் நல்லா இருக்கா இல்லையான்னு. டிசைன் நீங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு ஒரு 50% ஓகே. ஏன்னா வந்து ரொம்ப நம்ம வெயிட்டை போட முடியாது. இது வந்து 3 கிராமுக்கு மேலே ஒரு 4 கிராம் ஒரு அரை பவுனுக்கு கீழே இருக்குது. எனக்கு ஓகே தான். அதை வந்து 100% ஓகேன்னு சொல்ல முடியாது. நான் எல்லாமே பாப்பா கட்டாக கூட இதுவுமே சீக்கிரம் கட்டாயிரும் தான். ரெகுலர் யூஸ் பண்ணும்போது சீக்கிரம் இந்த இடம்ல இந்த ஜிமிக்கி இருக்கு இல்லையா, இந்த ஜிமிக்கி கட்டாயிரும், இங்கே மேலே கட்டாயிரும். எனக்கு கொஞ்சம் ஸ்டெட்டு கொஞ்சம் வந்து பெருசாக இருந்தால் என்னோட ஃபேஸ் கட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரவுண்ட் ஃபேஸ் கட் இல்லையா, அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் நிறைய பார்த்தேன் பழைய மாடல் இருக்கிற மாதிரியே இருக்குது. புது மாடல் வந்துருந்து புது மாடல் நிறைய வந்திருக்கு. ஆனால் எதை எனக்கு பிடிக்கல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இல்லையா, அதனால தான் ஜிமிக்கி கமல் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் வெயிட் போட முடியாது அப்படிங்கிறதுனால நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். க்ளோஸ்அப்பில் பாருங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் ஆச்சு. அதனால் நிறைய கமல் செலக்ட் பண்ண அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சீக்கிரம் கட் ஆயிரும். நம்ம இது ஒரு அளவுக்காவது தாங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எடுத்திருக்கேன். பார்க்கலாம் இது எவ்வளோ நாளைக்கு தாங்குது அப்படின்ட்டு. இதை நான் போட்டுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது என் ஃபேஸ் கட்டுக்கு. தெரியுதா? க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், பயந்துடாதீங்க. நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த கமல் செட் ஆகிருக்கா, என் ஃபேஸ் கட்டுக்கு செட் ஆயிருக்கான்னு சொல்லுங்கள். ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, என் ஃபேஸ் கட் ரொம்ப பெருசு. ஆனால் கமல் போட்ட மாதிரியே தெரியல. சரி ஓகே, இன்னொரு டைம் எடுத்துக்கலாம். ஓகே மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். சரிங்களா? சரி வாங்க, அடுத்து வந்து நம்ம என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை ரிங்கு தாங்க. ஏன்னா பழைய மோதிரம் எல்லாமே எனக்கு உடம்பு வெயிட் போட்டதுனால ரொம்ப டைட் ஆகி அந்த இடத்துல அழுந்தி புண்ணு மாதிரி ஆகுது. ரொம்ப டைட் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோதிரம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆமாங்க, மோதிரம் தான் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது எடுத்துகிட்டு வந்தேன். என்ன அப்படின்னா, என் கை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 20 சைஸில் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. நானும் கடையிலே ஃபுல்லாக தொலைவுனாலும் அவங்க எடுத்தே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எடுத்து கொடுக்குறதுக்கு ரொம்ப சங்கடப்பட்டுக்கிறாங்க. அவ்வளோ சங்கடப்பட்டுக்கிறாங்க, ஏன்னு தெரியல. ஸ்ரீகுமரன் தங்கமலையை கொஞ்சம் என்னன்னு கண்டுக்கோங்க. வேலை செய்கிறவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாங்க, ரிங் சைஸே இல்லை 20 சைஸில். எடுத்துக்க வேறு எதாவது எடுத்துக்காமீங்கன்னு கேட்டாலும் எடுத்துட மாட்டாங்க. வாரண்டே இது எடுங்க அது எடுங்க நம்மளா சொல்ல வேண்டியதாக இருக்குது. என் கை கேட்டால் பெருசு, உங்கள் சைஸுக்கு கிடைக்காது, ஜென்ஸ் ரிங்கில் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அவ்வளோ குண்டாவாக இருக்குது, எனக்கே தெரியல. இங்கே பாருங்கள், இந்த டிசைன் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். இந்த மோதிரத்தை எடுக்கிறதுக்குள்ள நாம் பட்ட கஷ்டம் இருக்கே. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், அழகாக இருக்கான்னு சொல்லுங்கள். காமிக்கிறேன் கொஞ்சம் க்ளோஸ்அப். பேசாமல் கையிலே போட்டு காமிக்கலாமோ? எஸ், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். 6 ரிங் எடுத்து கொடுத்தாங்க. 6 ரிங்கில் அந்த 2 ரிங்கு நான் செலக்ட் பண்ணேன். என் கொடுமையை பாருங்கள். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது என்னென்ன கிராம் என்னென்ன வெயிட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு ரிங்கு இது நல்லா தான் இருக்குது. இது பார்க்குறக்கு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எனக்கு ரிங்கு போடுறதுக்குன்னா ரொம்ப பிடிக்கும். பழைய ரிங்கு வந்து எனக்கு ரொம்ப சின்னதாகிருச்சு. ஆனால் எனக்கு 6 ரிங்கை கொடுத்துட்டு அந்த 6 ரிங்லேயும் நான் செலக்ட் பண்ணேன். என் கை அவ்வளோ பெருசாக இருக்கான், கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. ரிங்கே இல்லைங்கிறாங்க. 20 சைஸில் ரிங்கே நீங்கள் ஜென்ஸ் ரிங் எடுங்கிறாங்க. என்ன பண்ணுறது? அதனால் கொடுத்த 6 ரிங்குக்கு நான் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே போல் எனக்கு வந்து ரிங்கு போட ரொம்ப பிடிக்கும். காரம் ஏன் எதற்காக? பொண்ணுங்களுக்கு காரமாக வேணும். அதனால் காரணம் இல்லாமல் எனக்கு பிடிக்கும் ரிங்கு போடுறதுக்கு. அதனால் வந்து இந்த 2 ரிங் செலக்ட் பண்ணேன். நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். என் கை குண்டா தெரியுதோ? நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். ரிங்கு இன்னுமே கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம என் கை கிடைக்கல. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி வாங்க, நான் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோ என்ன இதுங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது வந்து ஒரு ரிங்கு வந்து ஒரு கம்மல் வந்து பார்த்தீங்கன்னா
ரிங்கு ஃபஸ்ட்டு வந்து ரிங்கு, ஒரு ரிங்கு சின்ன ரிங் இருக்கு இல்லையா, அது வந்து வெயிட் வந்து 2 கிராம் 210 மில்லி. ஓகேவா? அது வந்து வேஸ்டேஜ் வந்து 2539 ரூபா போட்டிருக்காங்க. டிஸ்கவுண்ட் வந்து அதை நான் சொல்கிறேன் 2 லேக் மேலே எடுத்தால் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்கன்னு. ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணதுனால இந்த டைம் வந்து எங்களுக்கு வந்து அந்த டிஸ்கவுண்ட் கம்மி பண்ணாங்க சொன்னேன் இல்லையா, அந்த டிஸ்கவுண்ட் கம்மி பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து அமௌண்ட் வந்து எங்களுக்கு 17,304 ரூபா போட்டிருக்குறாங்க. ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு மொத்தமாக சேர்த்து 17,823 ரூபா போட்டிருக்குறாங்க. அதாவது அந்த சின்ன ரிங்கோட ரேட்டு. அடுத்து வந்து பெரிய ரிங்கு, இந்த பெரிய ரிங் இருக்கு இல்லையா, இந்த பெரிய ரிங்கு வந்து நான் வந்து இன்னும் ரிங்ஸில் பார்த்தேன் 6 கிராம் அரை பவுனுக்கு மேலே இருந்துச்சு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அரை பவுனில் வந்து 1 எடுக்கிறதுக்கு 2 ரிங் போட்டுக்கலாம். இப்போதைக்கு அமௌண்ட்டு கிடையாது. அதனால் எனக்கு கையில் வந்து 3 விரலில் போடணும்னு ஆசை. ஆல்ரெடி ஒரு மோதிரம் இருக்குது. அதனால நான் வந்து ஆசைப்பட்டு ரொம்ப எடுத்துக்கிட்டேன். 2 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். அதில் எடுத்தது இந்த 2 ரிங்கு 2 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா 6 கிராமில் காமிச்சாங்க. அது சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் பழைய ரிங்கு வச்சிருந்ததுக்கு அதுக்கு மேட்சாக இருந்துச்சு. அதனால நான் இருந்தாலும் சரி அமௌண்ட் பத்தாது அப்படிங்கிறதுனால 6 கிராம்ங்கிறப்போ அமௌண்ட் அதிகமாக போயிடும் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு இது போதும் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த ரிங் இன்னொரு ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கிராம், இது 4 கிராம் கிட்ட வந்துருச்சு. 3 கிராம் 960 மில்லி இருந்துச்சு. அது வந்து வேஸ்டேஜ் வந்து அதை கூலி இல்லையா, அதனால வந்து 4,550 ரூபா வேஸ்டேஜ். இப்போ இது வந்து டிஸ்கவுண்ட் வந்து 313 ரூபா. இது வந்து வேல்யூ வந்து 31,000 ரூபா. இந்த ரிங் வந்து 31,000 ரூபா. மொத்தமாக ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 31,937 ரூபா. அதாவது நம்ம யாருக்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்களேன். நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரித்து ஒவ்வொரு ரூபாயாக சேர்த்தி வச்சு நம்ம நகை வாங்குறதும் இல்லாமல் அந்த நகைக்கு மேலே ஜிஎஸ்டி கட்டி அதுக்கப்புறம் வேஸ்டேஜ் சேதாரம் இதெல்லாம் போகும்போது ஒரு அமௌண்ட் வந்துடுது. அது எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து வந்து நான் அந்த கம்மல் ட்ராப்ஸ் எடுத்துடலையே, அந்த ட்ராப்ஸுக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3.370 கிராமு, சாரி 3.370 மில்லிகிராமு. அது வந்து வேஸ்டேஜ் வந்து 3,872 ரூபா வந்துச்சு. டிஸ்கவுண்ட் வேல்யூ 266 ரூபா. அப்புறம் வந்து வேல்யூ டிஸ்கவுண்ட் மொத்தமாக அமௌண்ட்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்மலோட பார்த்திங்களா துருணு கம்மல் தான். இதோட ரேட்டு பாருங்கள் 26,387 ரூபா வருது. அப்புறம் வந்து ஜிஎஸ்டியில் போட்டது சேர்த்து 27,179 ரூபா அவ்வளோ வருது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய அட்ரஸ் இதெல்லாம் காமிக்காமல் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த இது மட்டும் காமிக்கிறேன். ஓகே, மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 76,940 ரூபாய் வந்து விட்டது. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியுதா? லெட்டர்ஸ் எல்லாம் ரிவர்ஸில் தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். இங்கே தெரியுது பாருங்கள் 76,000 எனக்கு மறந்துருச்சு. 940 ரூபா வருது. ரிவர்ஸில் தெரியுது. வீடியோ வந்து இப்படி எடுக்கிறனால ரிவர்ஸில் தெரியுது. சரி, ஓகே, நான் அந்த அமௌண்ட்டு சொல்லிட்டேன் இல்லையா. இதுதாங்க அமௌண்ட்டு. இப்போ விற்கிற விலைவாசிக்கு நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் அதிகமாக வருதுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இதோட சேர்த்து போட்டால் அப்படின்னா வேஸ்டேஜ் மட்டும் 10,000 ரூபா வருது. ஆமாம், 3 பொருளுக்கு வேஸ்டேஜ் மட்டும் 10,000 ரூபா. அது இல்லாமல் ஜிஎஸ்டி வருது. அது இல்லாமல் ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 76,940 ரூபா வருது. கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு 14,000 ரூபா கிட்ட நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்குது. அதாவது இப்போ நான் 9 கிராமு 540 மில்லிகிராம் நகை எடுத்திருக்கேன் அப்படின்னா 1 பவுனு 1 கிராம் 1.5 கிராம்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு கணக்கு போட்டால் இப்போது ரேட்டுக்கு 54,000 ரூபா நீங்கள் கணக்கு போட்டாலும் 54 ஒரு 62,000 3,000 கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நம்மளுக்கு 13,000 ரூபா எக்ஸ்ட்ரா வருது. 14,000 ரூபா கிட்ட எக்ஸ்ட்ரா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே தான், சரி பார்க்கலாம். அப்புறம் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு பொருள் வேணா வாங்கித்தானே ஆகணும். பொம்பளைகளுக்கு நகை ஆசை விடவா போகுது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் நகை எடுக்கிறதுனா. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் பட்ட அவமானங்கள் அது மாதிரி. ஃபஸ்ட்டெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால் எப்போவுமே எனக்கு நகைனா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டெல்லாம் கிடையாது, இஷ்டம் கிடையாது. நகையில் எடுக்கவே மாட்டேன்.
ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் எனக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆச்சுங்கிறது அதெல்லாம் பெரிய ஸ்டோரிங்க. சின்னதாக சுருக்கமாக சொல்கிறேன். என் கல்யாணத்தில் நடந்த பிரச்சனைகள், கலவரங்கள், இதனால தாங்க நான் நகை வந்து எனக்கு எடுக்கணுங்கிற ஆசையே அதிகமானதுக்கு காரணமே. ஏன்னா நம்ம ஒரு ஒரு காயம் வந்து ஒன்று பட்டுருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அது மாறிடும். தழும்பு இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் வந்து அந்த வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த வார்த்தைகளை போட்ட வார்த்தைகளை அள்ளவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் என்னை வந்து ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க, கேவலப்படுத்தியிருக்காங்க, அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு வைராகியம் வந்துருச்சு. நம்ம 4 பேத்துக்கு முன்னால் நல்லா இருக்கணும், எல்லாரும் நம்மளை எந்த அளவுக்கு கேவலமாக பேசினாங்களோ அந்தளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணுங்கிற வைராகியத்தில் தான் நான் இந்தளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் சுயமாக நிற்கிறேன் அப்படிங்கிறதுல அதெல்லாம் நிறைய ஸ்டோரி. அதெல்லாம் வந்து பின்னால் வந்து எனக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வருவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து பெருசாக சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலுமே பார்க்க மாட்றாங்க சேனல்ஸு, அதனால் பின்னால் பார்க்கலாம். அது நான் ஸ்டோரிஸ் நிறைய சொல்கிறேன். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, பாய்.